இல்லம் திரும்பிய மனைவியை பார்த்து பரமபக்தன் கேட்டான், ரங்கனிடத்தில் என்னுடைய பசி பற்றி பட்டினி பற்றி விண்ணப்பம் வைத்தாயா என்றவுடன் திகைத்து போனாள். புலனடக்கத்தோடு காமம் கோபத்தை தவிர்க்கிறார்களே, அதுதான் பக்தியினுடைய உச்சநிலை என்று எழுதுகின்றார். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீரங்கம் என்ற உடனே ராப்பத்து பகல் பத்து பார்த்து பூலோக வைகுந்தம் என்று பெயரெடுத்த அந்த மண்ணுலகத்தில் விண்ணை நோக்கி இருக்கக்கூடிய கோபுரத்தால் ஜொலிக்கக்கூடிய ஒரு தலம், ஒரு புண்ணிய திருக்கோயில் ஸ்ரீரங்கம். அந்த ரங்கன் மீது அளவு கடந்த அன்பு செலுத்திய ஒரு பரம பக்தர் இருந்தார். ஒரு கணவன் மனைவி ரங்கன் மீது எப்போதும் ரங்கா 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 என்று தன்னுடைய உடம்புகளில் அணுக்களிலெல்லாம் ரங்கனை புறையோடச் செய்து ரங்கன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்கள். அந்த பரமபக்தர் வறுமையில் வாடுகின்றார். ரங்கனுக்கு அபிஷேக ஆராதனை, திருமஞ்சனம், மலரால் அர்ச்சனை, அக்கார அடசலோடு பிரசாதம், மேலவாத்திய முழக்கம், பட்டு பீதாம்பரம், நகை நட்டு என்று நாள்தோறும் மின்னி மெழுகிறார், ஜொலிக்கின்றார். இந்த பரமபக்தருடைய மனைவி ரங்கனிடத்தில் கண்ணீர் விட்டு அழுகின்றார். ரங்கா, நாள்தோறும் மணி எடுத்தால் உனக்கு நேவேத்தியம், நாள்தோறும் திருமஞ்சனம், பட்டு பீதாம்பரம், அக்காறு அடசல், உன்னுடைய பரமபக்தன் என்னுடைய கணவன் பசியால் பட்டினியால் வாடுகின்றானே என்று. பிறகு அந்த வாட்டத்தை போக்குவதற்கு ரங்கன் நடத்திய நாடகம் பெரிய கதை. ஆனால் இல்லம் திரும்பிய மனைவியை பார்த்து பரமபக்தன் கேட்டான், ரங்கனிடத்தில் என்னுடைய பசி பற்றி பட்டினி பற்றி விண்ணப்பம் வைத்தாயா என்றவுடன் திகைத்து போனாள். கண்மூடி கடவுளிடத்தில் வேண்டியது கணவருக்கு எப்படி தெரியும் என்று ஒருவரி சொன்னான் கணவன், திருமணமான சில ஆண்டுகளாகிய உனக்கே, திருமணமாகிய சில ஆண்டுகளாகிய உனக்கே என் வறுமை கண்டு பொறுக்க முடியாமல் பொங்குகிறாயே, நான் பிறந்தது முதல் என்னிடத்தின் எல்லாவற்றையும் தெரிந்த என் ரங்கனுக்கு என்னுடைய பசியை போக்க தெரியாதா? பாவி, நீ அவனிடத்தில் விண்ணப்பம் வைத்து என் குறைகளை சொல்லிவிடாதே. என் தேவைகள் என்ன என்பது அந்த ரங்கனை விட யாருக்கும் தெரியாது என்றான். இதுதான் பக்தியின் உச்சம். நீங்கள் பக்த ராமதாஸினுடைய கதை படித்தவர்களுக்கு தெரியும். பக்த ராமதாஸ் சிறைக்குள் அடைக்கப்படுகின்றார். சிறைக்கு அடைத்தால் துன்பம் என்றால் துவண்டு விடுவோம் நாம். ஆனால் பக்தியின் உச்சத்திற்கு போகின்றார் பக்த ராமதாஸ். என்ன கேட்டார் தெரியுமா? சோதனைகள் வந்தபோதுதான், இன்னும் திடபக்தி எனக்கு கொடு, இன்னும் பூர்ணமான பக்தி கொடு, இறைவா மனம் ஒடுங்கி இன்னும் நான் உன்னை சிந்திக்கக்கூடிய பேராற்றலை கொடு என்றார். எப்பே? சிறைச்சாலைக்குள். அதுதான் பக்தியின் உச்சம் தொட்ட நிலை. நரசிம்ம அவதாரத்தில் பெருமான் வந்து நிற்கின்றார். மகாலட்சுமியே அச்சப்படுவாளாம். ஆனால் பக்த பிரகலாதன் கண்ணீர் மல்க அழுகின்றான். நரசிம்மர் பக்கத்திலே வந்து, அச்சமா, இந்த உருவு கண்டு பயமா என்றபோது பக்த பிரகலாதன் கண்ணீரை துடைத்து கொண்டு சிறிய புன்முறுவலோடு சொன்னான், இல்லை நாராயணா, கோவிந்தா, இல்லை, இந்த அற்புதமான காட்சி இன்னும் சில நிமிடத்தில் மறைந்து விடுமே. இனி இந்த காட்சி, கண்கொள்ளா காட்சி எப்போது கிடைக்கும் என்று லக்ஷ்மி பயந்த நரசிம்மருடைய தோற்றத்திற்கு பக்த பிரகலாதன் அன்பு வயப்பட்டு அழுதான் என்றால் இதுதான் பக்தியினுடைய உச்சம். ஒன்றும் இல்லை, நம்ம பக்தின்னா என்ன நினைக்கிறோம்? அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது, அழகு குத்துறது, அது மட்டுமல்ல, இயல்பான வாழ்க்கையை துறக்கிறோம்ல. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்கல்ல, ஒரு மண்டலம் விரதம் இருந்து காவி உடுத்தி பிரம்மச்சரிய விரதம் இருந்து புலால் அருந்தாது. மகாபெரிய சுவாமிகள் எழுதுகிறாரு, அவர்கள் எல்லாம் இடைக்கால சன்னியாசிகள். ஏன்? ஒருத்தர் இல்லறத்திலேயே இருந்துடலாம், இல்லை துறவரத்திலே இருந்துடலாம். இல்லறத்தில் இருந்து ஒரு மண்டலம் துறவரத்திற்கு மாறி புலனடக்கத்தோடு காமம் கோபத்தை தவிர்க்கிறார்களே, அதுதான் பக்தியினுடைய உச்சநிலை என்று எழுதுகின்றார்கள்.
அப்போ ஒரு பக்த பிரகலாதனும் ஒரு பக்த ராமதாசும் ஒரு ஸ்ரீரங்கத்தினுடைய அடியாரும் ஐயப்ப பக்தர்களையும் நாம் நினைத்து பார்க்கின்ற போது பக்தியினுடைய அடித்தளமாக அடிநாதமாக உச்சமாக இருப்பது எது என்று கேட்டால் உண்மையான அன்பு. இதுதான் பக்தியின் உச்சம். இதுவே ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம்.